வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாப்பிக்கில் மிஸ்ஸிங் லெட்டர் சீரீஸ் வந்து நம்ம பார்க்குறோம். மிஸ்ஸிங் லெட்டர் சீரீஸில் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் வந்து சிம்பிளான டைப்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து லாஜிக்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அதிகமான லெட்டர்ஸ் கொடுக்கும்போது, அதாவது 25க்கு மேலே உள்ள லெட்டர்ஸ் இல்லைன்னா வேறு லாஜிக் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 5 சம் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25நாலே நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா 5 தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா, வேறு வழியே கிடையாது. ஸோ ஆட் நம்பர்ஸாக இருக்குது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஆட் நம்பரில் இருக்கும்போது 25 வந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது, நம்ம 5 ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை நம்ம 5 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா சேம் லாஜிக்கில் ஆன்சர் வரும். ஸோ 1 2 3 4 5, அடுத்து 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5, அடுத்து 1 2 AE டேஷ் CD. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஒரே அந்த ரோ ஃபுல்லாகவே ஒரே லெட்டர்ஸ் வருது. ஸோ அப்போ இதில் ஏ, இந்த ரோ ஃபுல்லாக இ வரணும், இந்த ரோ ஃபுல்லாக பி வரணும், ஸோ இந்த ரோ ஃபுல்லாக சி அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக டி. ஸோ அப்போ நம்ம எழுதும்போது EDAD. ஸோ EDAD வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தவிர எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடியதான் செக் பண்ணோம். EDADக்கு அப்புறம் ED அகைன் ED வருது. ஸோ EDABD. ஓகேவா, ஸோ ABD வரக்கூடிய ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இது வந்து 25 லெட்டர்ஸ் வரும்போது 5 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் வேறு. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியும் கொஷின் கேட்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பாருங்கள். மொத்தம் இதில் வந்து 18 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 18 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 6 × 3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ 6 ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வராது. ஓகேவா, ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா 4 லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா என்னது 5 லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா 6 லெட்டர்ஸ்ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ இதில் எப்படி பேட்டர்ன் வருதுன்னா PQR, அடுத்து PQRக்கு அப்புறம் S, அடுத்து PQRST வருது, அடுத்து PQRSTU அப்படின்னு சொல்லி வருது. அப்போ எப்படி பேட்டர்ன் வருதுன்னா PQR, PQRS, PQRST, அடுத்ததுல PQRSTU வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லையும் நமக்கு கொடுக்கலாம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். 18 வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 6 ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இல்லை 9 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது எதுலேயுமே நமக்கு வரல அப்படின்னா இந்த லாஜிக்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். 3 4 5 6 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக வரும். ஓகேவா, ஸோ இதுக்குரியது வந்து பார்த்தோன்னா QRP வரக்கூடியது 2 இருக்கு. ஸோ QRPக்கு அப்புறம் என்ன வருது, S வருது. ஸோ QRPS PPQT அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி லாஜிக் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 18 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 18 லெட்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, 6 ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க, அப்புறம் 9 ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. எதுலையுமே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து 4 லெட்டர்ஸ் எடுக்கணும். ஸோ NO டேஷ் வரைக்கும், அடுத்து டேஷ் NOP Q வரைக்கும், அடுத்ததுல டேஷ் டேஷ் OP-R. அப்போ இங்கே Q வரணும், இது ஃபுல்லாக P வரணும், இது ஃபுல்லாக O வரணும், இது ஃபுல்லாக N வரணும், இது ஃபுல்லாக M வரணும். ஸோ அப்போ இது என்னது MNO, MNOP, MNOPQ, MNOPQR. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ 3ஆவும் 4ஆவும் அடுத்து 5ஆவும் 6ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் வந்து NOMP வர்றது இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலையும் நம்ம திங்க் பண்ணணும். அடுத்து பாருங்க, ரொம்ப நிறைய லெட்டர்ஸ், இதில் மொத்தம் வந்து 30 லெட்டர்ஸ் இருக்கு. 30 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணணும், 30 லெட்டர்ஸ்னாலே 10 ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே லாஜிக்கில் தான் நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து 10 3 வரிசையாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. அகெயின் வந்து 1 2 3 4 5 6 7 8
9 10. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பாருங்க, ஸோ அந்த ரோ ஃபுல்லாக சேம் லெட்டர்ஸ் இருக்கா, இங்கே ஏ வரணும், அடுத்த ரோ ஃபுல்லாக பி, இந்த ரோ ஃபுல்லாக பி வரணும், இந்த ரோ ஃபுல்லாக சி வரணும், இந்த ரோ ஃபுல்லாக டி. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. ஆனால் சென்டரில் இருக்க ஒரு ரோ என்னன்னே தெரியலை. பாருங்கள் லாஜிக் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏ வருது, அடுத்த லெட்டர் வந்து 3 லெட்டர்ஸ் வருது. ஓகேவா, பி வந்து பிபிபின்னு வருது. அப்போ அடுத்து என்ன வரணும், சிசின்னு 2 தடவை வரணும், அடுத்து டிடின்னு 3 தடவை. அப்போ இது சினா இந்த சைடு ஃபுல்லாகவே சி தான். ஸோ ஆன்சர் வந்து ஏசிசி ஏசிசி டி, அதுக்கப்புறம் வந்து பிபிசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்சராக வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 30 லெட்டர்ஸ் வச்ச இந்த மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்தாங்கன்னா 10 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஆன்சர் சேமாக வரும். இதே லாஜிக்கில் தான் இன்னொரு சம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 30 பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 பிரிக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த ரோ ஃபுல்லாக யூ, இந்த ரோ ஃபுல்லாக வி, இந்த ரோ ஃபுல்லாகவும் வி. அகெயின் சேம் தான், முன்னாடி பார்த்தா அதே லாஜிக் தான். ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வருது, அடுத்து 3 லெட்டர் வருது, அடுத்து 2 லெட்டர் அப்படிங்கிறப்போ இங்கே டபிள்யூ தான் வரணும். ஓகே, அடுத்து எக்ஸ் வந்து 3 இது வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து UWW அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டட் சம், கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக கொஷின்ஸ் கேட்கணும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி லாஜிக் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது, பட் நம்ம இந்த மாதிரியான டிசைன்லலாம் யோசிச்சா மட்டும்தான் இந்த கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 25 வந்துச்சுன்னா 5 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 18 வர்றப்போ 18ல் வந்து நம்ம 3 hours 6 hours ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா 3 4 5 6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். அடுத்து 30 கொடுத்துருக்காங்க, 30 லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அங்கேயும் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான். இந்த டைப்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இதோட வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர் சீரிஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடு. இதுக்கப்புறமா அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.